வணக்கம். இந்த உரையில் நாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவினால் வெளியிடப்படுகின்ற காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும், அதனால் வெளியிடப்பட்டுள்ள காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்களில் முதலாவதானதாக உள்ள கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட், அதாவது காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்பர் 1, அதில் உள்ள விஷயங்கள் பற்றி விரிவாகவும் இந்த உரையில் நாம் காணலாம். இந்தியாவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய கவுன்சில் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்னும் ஒரு போர்டை அமைக்கிறது. இந்த போர்டில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கவுன்சிலில் இருந்து 6 உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களுடன் மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவரை நியமிக்கிறது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸேஷன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் ஆகியவற்றிலிருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளை மத்திய அரசாங்கம் நியமிக்கிறது. காஸ்ட் ஆடிட் பிரான்ச்சினுடைய அட்வைசர் அவரும் இந்த கவுன்சிலில், இந்த போர்டில் அங்கம் வகிக்கிறார், உறுப்பினராக இருக்கிறார், நியமிக்கப்படுகிறார். இவர்களுடன் பிரபல நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய உறுப்பினர்கள் இதில் நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஏ, ட்ராய் போன்ற அமைப்புகளிலிருந்தும் 4 பிரதிநிதிகள் இதில் இடம்பெறுகிறார்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஆகியவற்றிலிருந்தும் பிரதிநிதிகள் இந்த போர்டில் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை உருவாக்குகிறார்கள். இதனுடைய டிராஃப்ட் அல்லது ஒரு எக்ஸ்போஷன் முதலில் உருவாக்கப்படுகிறது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் முதலில் உருவாக்கப்படுகிறது. அது பல்வேறு அமைப்புகளுடன் விவாதிக்கப்பட்டு முதலில் வெளியிடப்பட்டு எக்ஸ்போஷர் வெளியிடப்பட்டு பிறகு இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டு உருவாக்கப்படுகிறது. இறுதியில் சென்ட்ரல் கவுன்சிலுடைய அங்கீகாரத்துடன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை வெளியிடுகிறது. இதுவரையில் இந்தியாவில் 24 காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்தி தான் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுகள் தயாரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்பதை காஸ்ட் ஆடிட் செய்யும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய உறுப்பினர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கள் இந்த மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்தி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால், எங்கே டீவியேஷன் இருக்கிறதோ அந்த மாதிரி டீவியேஷன் இருந்தால் அந்த டீவியேஷனை காஸ்ட் ஆடிட் செய்யும் ஆடிட்டர் தனது அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டுமின்றி இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சிலவற்றுக்கான கைடன்ஸ் நோட்ஸ்களையும் சிஏஎஸ்பி உருவாக்கியுள்ளது. இவற்றுடன் ஜெனரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் GACAP என்கின்ற பிரின்சிபல்ஸையும் சிஏஎஸ்பி உருவாக்கியுள்ளது. இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் தேவைப்படுகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது. பல நிறுவனங்கள் தங்களுடைய காஸ்டை தீர்மானிப்பதற்கு காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தயாரிக்கின்றன. அவ்வாறு தயாரிக்கும் பொழுது அவை தங்களுடைய காஸ்ட் அல்லது உற்பத்தி செலவினை எவ்வாறு வகைப்படுத்துகின்றன, how do they classify their costs, how do they assign their costs, how do they measure their costs, இது எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறைகளை கையாளுகிறார்கள், ஒவ்வொரு விதமான பாலிசியை கையாளுகிறார்கள். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் போயிடுது. உதாரணமாக ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு எடுத்துப்போமே. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் பல விதமான நிறுவனங்கள் சிமெண்ட் தயாரிக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் தங்களுடைய காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் தயாரிக்கின்றன. அவ்வாறு தயாரிக்கும் பொழுது ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான ஒரு காஸ்ட் பாலிசியை வைத்திருந்தால், காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, கடைசியில் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் போயிடும். அப்படி இருந்ததுனாக்கா நம்மால் ஒரு நிறுவனத்தினுடைய காஸ்ட்டை இன்னொரு நிறுவனத்தினுடைய காஸ்டின் மூலம் கூட ஒப்பிடுவதற்கு முடியாது. இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் போயிடுது. அந்த யூனிஃபார்மிட்டி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நாம் உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸினுடைய அடிப்படையில் தான் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுகள் தயாரிக்கப்பட வேண்டும். இதை காஸ்ட் ஆடிட்டர் உறுதி செய்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள் நாம் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் CAS 1, இதில் இந்த லிஸ்டில் 24 காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதுல. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு CAS 2 இஸ் கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன். கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன் பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்,
CS4 cost of production for captive consumption. CS5 is the determination of average cost of transportation. CS6 is material cost. CAS7 employee cost. CAS8 cost of utilities. CAS9 packing material cost. CAS10 direct expenses. CAS11 administrative overheads. CAS12 repairs and maintenance. CAS13 cost of service cost center. CAS14 pollution control cost. CAS15 selling and distribution overheads. CAS16 depreciation and amortization. CAS17 interest and financing charges. CAS18 research and development costs. CAS19 joint costs. CAS20 royalty and technical know-how fee. CAS21 quality control. CAS22 manufacturing cost. CAS23 overburden removal cost. And CAS24 treatment of revenue in cost statements. ஸோ 24 ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ என்ன அந்த ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தாக்க இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்டுக்கான இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டெல்ஸ் as to what is the subject matter that the standard deals with. இந்த ஸ்டாண்டர்டில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து அப்ஜெக்டிவ் இருக்கும். அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த வே ஆஃப் பிரிங்கிங் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காஸ்ட் ஃபார் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும், கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அதுதானே நமக்கு முக்கியமான, அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸே போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் இதை சொல்லியிருப்பாங்க. 3. Scope of the standard. Scope of the standard specifies that it shall be applied to காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் வந்து காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் ரிக்வயர்ஸ் கிளாசிஃபிகேஷன். அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தேவையாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறது காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தேவையாக இருக்கும், அங்கே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 டெஃபனிஷன்ஸ். இதில் எல்லாம் இந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய டெஃபனிஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். It specifies the way of determining the value of the various elements of cost. Commonly, any element of cost shall not include abnormal cost, imputed cost, etc. ஸோ ஒரு காஸ்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அதில் எதெல்லாம் சேர்த்துக்கணும் எதெல்லாம் சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பேராவில் சொல்லியிருப்பாங்க. 5வது பேராவில் சொல்லியிருப்பாங்க. 6வது அசைன்மெண்ட்டு. ஸோ அசைன்மெண்ட்டுங்கிறது ஒரு காஸ்ட்டை வந்து எதுக்கு அசைன் பண்ணுறது, எந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் தி காஸ்ட்டை வந்து டு தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நமக்கு வந்து அல்டிமேட்டாக என்ன கேட்டாக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் நமக்கு என்னங்கிறது தெரியணும். ஸோ அப்போ எதை எப்படி அசைன் பண்ணுறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நமக்கு இந்த அசைன்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் அந்த ஐடியாவில் வச்சிருக்கலாம், அல்லது பெனிஃபிட்ஸ் ரிசீவ்டு அந்த ஐடியாவில் வச்சிருக்கலாம். காஸ்ட் வில் பி டைரக்ட்லி ட்ரேஸ்டு டு எ காஸ்ட் ஆப்ஜெக்ட் டு தி எக்ஸ்டென்ட் இட் இஸ் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ, எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு காஸ்ட் அசைன் பண்ண முடியுமோ, எப்படி ட்ரேஸ் பண்ண முடியுமோ அந்த ட்ரேஸ் பொறுத்து தான் அது நாம் அந்த காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். அப்படி நம்மளால் வந்து பண்ண முடியல அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஷல் பி அசைன்டு டு தி காஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் அப்ராப்ரியேட் பேசிஸ். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஷூ தைக்கிறோம். ஷூ தைக்கும் பொழுது அதில் நூல் இருக்கு. அந்த நூலுக்கு உண்டான காஸ்ட் வந்து டைரக்ட் காஸ்டா இன்டைரக்ட் காஸ்டா அப்படின்னு பார்த்தாக்க அந்த நூலுங்கிறது வந்து ரொம்ப அல்ப விஷயம். ஒரு ஷூ ஒரு 2000 ரூபா ஷூவில் ஒரு ₹1 இல்லை ₹2 நூல் போட்டு தைச்சிருப்பாங்க. அந்த நூலை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எவ்வளோக்கு ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தனியாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது இன்டைரக்ட் காஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டைரக்ட் காஸ்ட்னு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேஸ் பண்ணி நீங்கள் டைரக்ட் காஸ்ட்டாகவும் இன்டைரக்ட் காஸ்ட்டாகவும் அலோகேட் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பிரிச்சுக்கிறது. அப்படி பிரிச்சுக்க முடிஞ்சதுன்னா அது எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கணும். இந்த காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து காஸ்ட்டோட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அப்போ அந்த காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருந்ததுன்னா அதை நம்ம தனியாக கிளாஸிஃபை பண்ணுறது தான் நல்லது. ஒரு குரூப்பில் சேர்க்காம தனியாக வந்து சொல்கிறது தான் நல்லது. ஒருவேளை அப்படி சொல்ல முடியல அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் நம்ம அசைன் பண்ணிடலாம். அப்ராப்ரியேட் பேசிஸில் நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷினரிலாம் இருக்குது. வரிசையாக ஒரு 4-5 மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரி எல்லாத்துக்கும் சேர்த்து மேலே லைட் போட்டிருக்காங்க ரூஃபில். அந்த லைட்டோட காஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க, அந்த லைட்டோட காஸ்ட் வந்து இந்த எல்லா மிஷினுக்கும் பிரித்து கொடுக்கலாம். எப்படி பிரித்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தாக்க, அந்த மிஷின்லாம் வந்து என்னென்ன ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த ஏரியா வச்சு நீங்கள்
பிரித்து கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அப்ராப்ரியேட் பேசிஸ். அந்த பேசிஸில் நீங்கள் அதை பிரித்து அசைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு அசைன்மெண்ட். 7. Presentation. So presentation refers to the principle of whether an element of cost will be presented as a separate cost head or as part of a class or group of costs. மோஸ்ட்லி இன்டைரக்ட் குரூப் ஆஃப் காஸ்ட்டுங்கும்போது மோஸ்ட்லி அது வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டில் அந்த குரூப்பில் போட்டுடலாமா அல்லது நம்ம பிரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்டேஷன். ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் as டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். இந்த ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் வந்து நம்மளால் டைரக்ட்னு சொல்ல முடியுமா இன்டைரக்ட்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பொறுத்தது தான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ டைரக்ட் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம முடிஞ்ச வழி பிரித்து தனியாக சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, அது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்தோன்னா அதை டைரக்ட் காஸ்ட் ஈஸியாக பிரித்து சொல்லிடலாம். அதுலேயே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது டைரெக்டாக நம்மளால் வந்து பிரிக்க முடியாது, டைரெக்டாக இன்டைரக்டாக நம்மளால் பிரித்து சொல்ல முடியாது அப்படிங்கிற பொழுது அது இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லிடலாம். அதை இப்போ இன்டைரக்ட் காஸ்ட்டில் போட்டுடலாம். டிஸ்க்ளோஷர்ஸ். Disclosures specify the details of the disclosures to be made in the cost statements in respect of the specific elements of costs. 9th one, effective date for all the standards. ஸோ அந்த ஸ்டாண்டர்டு என்னையிலேருந்து எஃபெக்டிவ் வரும் அல்லது என்னையிலேருந்து இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து 9th பேராகிராஃப். ஸோ இந்த 9 விஷயமாக 9 எலிமெண்ட்ஸாக தான் இந்த எல்லா ஸ்டாண்டர்டையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 தட் இஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். இது வந்து 2015 வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் இஸ் டு பிரிங் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. இதான் நான் முன்னாடியே சொன்னோம். எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டாக்க யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ஃபார் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரெசன்டேஷன் இன் தி காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, அங்கே எப்படி இந்த காஸ்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு மாதிரியாக காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது சரியாக இருக்காது இல்லையா? ஒருத்தர் வந்து போய் என்ன பண்ணுறாரு, ஃபேக்ட்ரியோட செக்யூரிட்டி இருக்காங்க, ஃபேக்ட்ரியோட செக்யூரிட்டி காஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சேர்க்கணும், அது டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து இல்லை அதை வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கணும், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அப்படிங்கிறாரு. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூனிஃபார்மாக இந்த காஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு இடையில ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கிறது மட்டும் போதாது, ஒரே ஆர்கனைசேஷன்லையும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்கிறோம் இல்லையா, கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸில் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரே ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்லையும் காஸ்ட் வந்து இந்த வருஷம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக அடுத்த வருஷம் பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதை மாற்றக்கூடாது. தட் இஸ் கால்டு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ குரூப் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு இடையில ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது ரெண்டு விஷயங்கள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை உறுதி செய்யறது தான் இந்த ஸ்டாண்டர்டோட நோக்கம். அடுத்தது டெஃபனிஷன்ஸ் பற்றி சொல்லும் பொழுது முதல்ல அப்நார்மல் காஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, அன் அன்யூஷுவல் ஆர் ஏடிபிக்கல் காஸ்ட் whose occurrence is usually irregular and unexpected and are due to some abnormal situation of the production or operation. ஸோ அப்நார்மல் காஸ்ட்ங்கிறது வந்து இரகுலராக இருக்கும். எப்போ ரெகுலராக நடக்கிறது காஸ்ட் வந்து அப்நார்மல் காஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமாக நடக்கும், அதுதான் வந்து அப்நார்மல் காஸ்ட்டாக இருக்க முடியும். எதனால் அப்படின்னு கேட்டாக்க, சம் அப்நார்மல் சுச்சுவேஷன் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன்ஸ்லையோ ப்ரொடக்ஷன்லையோ ஏதோ ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் வந்துடுது, அதனால வர்ற காஸ்ட் என்ன இருக்கலாம்? ஃபயர் இருக்கலாம், பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகியிருந்துக்கலாம், மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு வீணாக போயிருக்கலாம், அல்லது மெட்டீரியல் ஸ்டாக் இருந்து எரிஞ்சு வீணாக போயிருந்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் அன் அப்நார்மல் சுச்சுவேஷன். அல்லது திடீர்னு ஃப்ளட்ஸ் வந்து மிஷினரி எல்லாம் மூழ்கி போயிருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டோர் ரூம் இருந்திருக்கலாம், அந்த ஸ்டோர் ரூமில் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகி அங்கேருந்து மெட்டீரியலாக வீணாக போயிருந்துருக்கலாம். இதெல்லாம் வந்து அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸ். இந்த மாதிரி அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸில் வர்ற காஸ்ட் அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். 4.2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். காஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் என்டிட்டி. அதுதான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓவர் ஹெட் அப்படின்னா என்னங்கிற புரிஞ்சுக்கணும். இதை ஓவர் ஹெட்டுங்கிறதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரதுனால அது கடைசியில் வரும். பட் ஓவர் ஹெட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் கால்டு ஓவர் ஹெட்ஸ்னு அர்த்தம். ஸோ
டைரக்டா இதெல்லாம் டைரக்டா இருந்ததுனாக்கா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது பிரைம் காஸ்ட் ஆயிடும். அது இல்லாம இது எல்லாம் வந்து ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். முன்னாடி இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டைரக்ட் லேபர்னு சொல்லாம இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது அதுல எது எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுல வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வராது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வராது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஓவர் ஹெட்ஸ் வராது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைனான்ஸ் சார்ஜஸ் அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ல சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் டூ நாட் இன்க்ளூட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன், ஃபேக்டரி ஒர்க்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங். ஃபேக்டரி இருக்கு, ஃபேக்டரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் வராது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் சேராது. ஸோ ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது 4.24ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் ஹெட்ஸ் கம்பரைஸ் காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ், indirect employees and indirect expenses. 4.3 classification of cost. Classification of cost na enna? Classification of cost is the management of items of cost in logical groups having regard to their nature and purpose. ஸோ ஒரு காஸ்ட் இருக்கு, அந்த காஸ்ட் எடுத்துட்டு அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அல்லது அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையும் வச்சு அதை நம்ம ஒரு லாஜிக்கல் குரூப்ல நாம வந்து வகைப்படுத்துறோம். அப்படி வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் கிளாசிபிகேஷன் ஆஃப் காஸ்ட் பேர். உற்பத்தி செலவை வகைப்படுத்துதல், ஒரே மாதிரியான காஸ்ட் எல்லாவற்றையும் ஒரு குழுவாக வகைப்படுத்துதல். காஸ்டின் தன்மையை பொறுத்தோ அல்லது அதனுடைய நோக்கத்தை பொறுத்தோ இவ்வாறு வகைப்படுத்தலாம். காஸ்டுடைய தன்மைன்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் காஸ்ட் இருக்கு. பிக்சர் காஸ்ட் என்ன இருக்கலாம்? பில்டிங் ரெண்ட் இருக்கலாம். பில்டிங் ரெண்ட் இஸ் ஏ பிக்சர் காஸ்ட். மாசம் மாசம் வந்து இவ்வளவு ரூபா நம்ம ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ பிக்சர் காஸ்ட். அப்போ அந்த மாதிரி பிக்சடா இருக்கிறது வேரி ஆகாத, அதாவது ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து வேரி ஆகாத காஸ்ட் எல்லாம் பிக்சர் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பிக்சர் காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வகையா வகைப்படுத்தலாம், பிக்சர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இருக்கு, டைரக்ட் மெட்டீரியல் இருக்கு. அந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் கூட அது வேரி ஆகும். ஸோ நீங்க கொஞ்சமா ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் குறையும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னாக்க மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி வேரியார காஸ்ட் நம்ம வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற காஸ்ட் இருக்கலாம், வேரியபிள் காஸ்ட் இருக்கலாம். அந்த காஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்த்து அதெல்லாம் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அல்லது அப்ஜெக்டிவ் இருக்கலாம். அந்த அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம வந்து அதனுடைய பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த காஸ்ட் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு நீங்க அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் எடுத்துங்களேன். ஸோ தட் இஸ் மென்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ், அதுக்காக எடுக்கப்பட்ட காஸ்ட் அது. ஸோ அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதனுடைய பர்பஸ் அல்லது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ஸோ செல்லிங் அல்லது மார்க்கெட்டிங் காஸ்ட் அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி அந்த பர்பஸ் என்னவோ அதை வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். அடுத்தது கன்வர்ஷன் காஸ்ட். கன்வர்ஷன் காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது ரா மெட்டீரியல் வாங்குறோம், தட் இஸ் இன்புட்டு, அதை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போடுறோம், அது வெளியில் வந்து அவுட்புட்டாக வருது. ஸோ அப்போ இந்த இன்புட்டை அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அந்த சேஞ்சுக்கு என்ன காஸ்ட் உண்டாகுதோ அந்த காஸ்ட் தான் நம்ம கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாற்றும் செலவு அப்படின்னு சொல்லலாம். மூலப்பொருட்களில் இருந்து ஒரு உற்பத்தி பொருளை தயார் செய்வதற்கு ஆகும் செலவு. இதில் வந்து நீங்கள் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அந்த டைரக்ட் மெட்டீரியல்ஸோட செலவை இதில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. காஸ்ட் ஆஃப் தி டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கன்வர்ஷன் காஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. ஸோ கன்வர்ஷனுக்கு என்னென்ன ஆகுதோ அதை மட்டும்தான் நீங்கள் அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஷனுக்கு இதை ஃபியூல் செலவாகுது, அல்லது வந்து கன்வர்ஷனுக்கு லேபர் செலவாகுது, அல்லது கன்வர்ஷனுக்கு வந்து ஒரு மெஷினரி வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த மெஷினரிக்கு உண்டான செலவுகள் இருக்குது. அதுதான் நீங்கள் கன்வர்ஷன் காஸ்ட்டில் போட முடியும். அதில் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா நம்ம டைரக்ட் மெட்டீரியல் தான் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு அவுட்புட்டாக மாற்றுறோம். அப்போ அதில் அதை வந்து கன்வர்ஷன் காஸ்ட்டில் போடக்கூடாது. 4.5 காஸ்ட். காஸ்ட்னா என்ன? வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட் இஸ் ஏ மெஷர்மெண்ட்டுங்க. காஸ்ட் இஸ் ஏ மெஷர்மெண்ட். ஏதோ ஒன்று அளக்குறோம், எதை அளக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எதில் அளக்குறோம் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் மெஷர்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். ருபீஸில் தான் நம்ம காஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணி சொல்கிறோம். எதை மெஷர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் தி அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங் சர்வீசஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து தயார் பண்ணணும் அப்படின்னாலோ, அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலோ, அதுக்கு என்ன செலவு உண்டாகுதோ அந்த செலவை மானிட்டரி டேர்ம்ஸில் மெஷர் பண்ணி சொன்னால் அதுதான் காஸ்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங் சர்வீசஸ் இன்வால்வ்ஸ் கன்சம்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் நாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். தி டைப் ஆஃப் காஸ்ட் ஆஃபன் ரெஃபர்டு டு இன் தி காஸ்டிங் சிஸ்டம் depends on the purpose for which the cost is incurred. For example, material cost is the price of materials consumed for manufacturing a product or for rendering a service. அதை நாம வந்து மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நாம அந்த ஆதார வளங்கள் என்ன வளங்களை நாம பயன்படுத்துகிறோமோ
அந்த வளங்களுடைய மதிப்பை நம்ம பணம் என்னும் அடிப்படையில் அளந்து சொன்னால் அதையே நாம் செலவு அல்லது காஸ்ட் என்கிறோம். அடுத்தது 4.6 காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன சொல்றோம்? எனி யூனிட் ஆஃப் an entity selected with a view to accumulating all cost under that unit. ஒரு என்டைட்டி இருக்கு. அந்த என்டைட்டி வந்து பல யூனிட்ஸா நீங்க பிரிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. அதுல ஏதோ ஒண்ண வச்சு நம்ம அந்த காஸ்ட் எல்லாத்தையும் வந்து அக்யூமுலேட் பண்றோம். அப்படி அக்யூமுலேட் பண்ணா அதுக்கு பேரு அந்த இதுக்கு பேரு காஸ்ட் சென்டர் அப்படின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெஷின்ல நம்ம அது நிறைய மெட்டீரியல் அது வழியா போகுது. அது வழியா போகுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த மெஷின் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது. ஒரு பெண்டிங் மெஷின் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த மெஷின் என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, நீளமா பைப் வருது. அந்த பைப் வரத வந்து ஒரு 4 இடத்துல பெண்ட் பண்ணி அனுப்புது. ஸோ 4 பெண்ட் அது பண்ணுது. அந்த 4 பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அந்த சென்டரை வச்சு தான் நம்ம காஸ்ட்ட வந்து அக்யூமுலேட் பண்றோம். ஸோ அப்போ ஒரு ஜாப் இருக்கு. அந்த ஜாபுக்கு ஒரு 4 பெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த 4 பெண்டுக்கும் ஒரு பெண்டுக்கு ரூ. 50 இது ரூ. 200 ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஜாப் மேல நம்ம அந்த காஸ்ட் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 200 இந்த காஸ்ட் சென்டர்ல ரூ. 200 எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் எ காஸ்ட் சென்டர். இந்த காஸ்ட் சென்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி எ டிவிஷன். ஒரு டிவிஷனே வந்து அப்படியே நீங்க ஒரு காஸ்ட் சென்டரா எடுத்துக்கலாம். அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டை அப்படியே ஒரு காஸ்ட் சென்டரா நீங்க எடுத்துக்கலாம். அல்லது ஒரு செக்ஷன் இருக்கலாம். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லயே நீங்க வந்து வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து லேபரேட்டரிஸ் இருக்கலாம். அல்லது வேற விதமான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். அல்லது ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி குரூப் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்டிங் மிஷின் அல்லது ஒரு வெல்டிங் ஜெனரேட்டர், அந்த மாதிரி ஒரு மிஷினரியை கூட நீங்க வந்து ஒரு பிரஸ், அதெல்லாம் நீங்க வந்து ஒரு காஸ்ட் சென்டரா எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மெஷின்ல வந்து அந்த அது ஒரு காஸ்ட் சென்டர். அந்த காஸ்ட் சென்டருக்கு 1 ஹவருக்கு இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் இஸ் கால்டு மெஷின் ஹவர் ரேட். ஸோ இப்போ ஒரு ப்ரெஸ் இருக்கு. அந்த ப்ரெஸ்ஸுக்கு 1 ஹவர் அந்த ப்ரெஸ்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து ஒரு 10,000 rupees அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். மெஷின் ஹவர் ரேட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம யூ ஆர் டேக்கிங் ஒன் ஜாப் ஆர்டர். ஒரு ஜாப் ஆர்டர் வருது. அந்த ஜாப் ஆர்டர்ல ஒரு ஜாப் அங்க வருது. அந்த ஜாப் வந்து அங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. அந்த காஸ்ட் சென்டர்ல இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த 10 மினிட்ஸ்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த காஸ்ட்டை அந்த ஜாப் ஆர்டர்ல நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு காஸ்ட் சென்டர். திஸ் இஸ் பர்பஸ் ஆஃப் காஸ்ட் சென்டர். ஸோ காஸ்ட் சென்டர்ங்கிறது வேற, காஸ்ட் யூனிட்ங்கிறது வேற. அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த காஸ்ட் சென்டர் வந்து ஒரு ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கார். அந்த ஜெனரல் மேனேஜருக்கு என்ன காஸ்ட், டோட்டல் காஸ்ட், அவருக்கு என்ன காஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் கால்ட் ஏ பர்சனல் காஸ்ட் சென்டர். அதே மாதிரி இட் மே பி அன் இம்பர்சனல் காஸ்ட் சென்டர். இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மெஷினரி எடுத்துக்கிட்டோம். அந்த மெஷினரி வந்து நம்ம ஒரு காஸ்ட் சென்டரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் இம்பர்சனல் காஸ்ட் சென்டர். என்னன்னா இட் மே பி அன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் சென்டர். ஆப்ரேட்டிங் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வெல்டிங் ஜென்ரேட்டர் இருக்கு. அந்த வெல்டிங் ஜென்ரேட்டர் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் சென்டர். அல்லது ஒரு சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர். சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாக்க, சில நேரங்களில் வேற விதமான சர்வீசஸ் நமக்கு தேவைப்படும். உதாரணமா கேன்டீன் இருக்கு. கேன்டீன்ல வந்து நமக்கு ஃபுட் சப்ளை பண்றாங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபுட் சப்ளை பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஏ சப்போர்ட் சர்வீஸ். அந்த சப்போர்ட் சர்வீஸோட காஸ்ட் சென்டராக இருக்கலாம். ஸோ காஸ்ட் சென்டர் கேன் பி கிளாசிஃபைட் as பர்சனல் அண்ட் இம்பர்சனல் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ காஸ்ட் சென்டர் இஸ் த லாஜிக்கல் யூனிட் ஃபார் அக்யூமுலேஷன் ஆஃப் காஸ்ட். Cost center may be of two types, personal and impersonal cost centers. Personal cost center consists of a person or a group of persons. Cost centers which are not personal cost centers are impersonal cost centers. So as personal cost center illanaga, it becomes an impersonal cost center. Cost centers may also be classified into broad types, that is operating cost centers and support service cost centers. Operating cost centers are those which are in the chain of operations like machine shop, welding shop, assembly shop, operation theater, call center, and so on. Support service cost centers are for rendering services to the operating cost center like powerhouse, maintenance, stores, help desk, transport for call center staff, and so on. So இதெல்லாம் வந்து service cost centers அப்படின்னு சொல்லலாம். The cost center which primarily provides auxiliary services across the entity. இவங்க வந்து மெயின் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்றாங்க. அல்லது ஒர்க் ஷாப் இருக்கலாம். அல்லது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ தே ஆர் கால்டு சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர்ஸ். தி காஸ்ட் சென்டர் விச் ப்ரொவைட்ஸ் சர்வீசஸ் டு ப்ரொடக்ஷன்
operation or other service cost center but not directly engaged in the manufacturing process. இதில் முக்கியமான விஷயம், இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையோ இல்லை ஆப்ரேஷன்லையோ இல்லை ஒரு சர்வீஸை ரெண்டர் பண்ணுறதுலையோ அதில் இவங்க வந்து டைரெக்டாக எதுவும் பண்ணுறதில்ல. பட் அங்கே இருக்கிற காஸ்ட் சென்டருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர். உதாரணமாக ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும், பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே அந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாட்டி கூட ப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ அப்போ அது வந்து இட் இஸ் ஏ சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர். அதே மாதிரி ஒரு கேஸ் பிளான்ட் இருக்கலாம், அங்கே கேஸ் தயார் பண்ணி ப்ரொடக்ஷன், கேஸ் தயார் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சென்டர். அதே மாதிரி இப்போ கேன்டீன் சொன்னோம் இல்லையா, கேன்டீன் வந்து இட் இஸ் ஏ சப்போர்ட் சென்டர். ஸோ சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர் ரெண்டட் சர்வீசஸ் டு தி அதர் காஸ்ட் சென்டர்ஸ் அல்லது அதர் யூனிட்ஸ் அண்ட் இன் சம் கேசஸ் டு அவுட் சைட் பார்ட்டிஸ் ஆல்சோ. 4.7 காஸ்ட் ஆப்ஜெக்ட். An activity, contract, cost center, customer, process, product, project, service or any other object for which costs are ascertained. ஸோ எதுக்காக வந்து நம்ம காஸ்ட் அசர்டைன் பண்ணுறோமோ அது வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இட் மே பி எனிதிங், இட் மே பி கான்ட்ராக்ட். ஸோ இட் இஸ் கான்ட்ராக்ட் இஸ் எ காஸ்ட் ஆப்ஜெக்ட். கஸ்டமர், ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர் ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தே ஆர் கால்டு காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். 4.8 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். Cost of production of a product or a service consists of the cost of materials consumed, direct employee costs, direct expenses, production overheads, quality control costs, packing costs, research and development costs, and administrative overheads relating to production. இதெல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காஸ்ட் ஷீட் அப்படின்னு ஒன்று போடுவோம், அது போடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ சர்வீஸ் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் தி சர்வீசஸ் ரெண்டாடு. So to arrive at the cost of production of goods, including those dispatched for captive consumption, adjustment for stock of work in process, finished goods, recoveries for sales of scrap, wastage and the like shall be made up. So இதுக்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ பாதி ப்ரொடக்ஷனில் பாதியில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதுக்குண்டான காஸ்ட் எவ்வளோங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். ரெக்கவரிஸ் ஃபார் சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுறோம், அந்த ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு ஸ்கிராப் வருது, அந்த ஸ்கிராப்பை நம்ம விற்று காசு ஆக்கிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து கழிச்சிக்கணும். அதே மாதிரி வேஸ்டேஜ் இருந்துன்னு சொன்னாக்கா அதையும் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கணும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது. இதில் இந்த கேப்டிவ் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கணும். கேப்டிவ் கன்சம்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கேப்டிவ் கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவையோ அது நாமளே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது, அதுதான் கேப்டிவ் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து பவர் வந்து கண்டினியூஸாக தேவைப்படும். அப்படி கண்டினியூஸாக தேவைப்படுது அப்படிங்கிற போது வெளியிலேருந்து பவரை வாங்குறாங்க அப்படின்னாங்க, ஸ்டேட்டில் வந்து ஒரு பவர் சென்டர் இருக்கும், அல்லது ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, அல்லது ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது. அவங்கலேருந்து பவர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வந்து ரிலையபிளாக இருப்பாங்களா அப்படின்னா தெரியாது நமக்கு. திடீர்னு வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் சில மீல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கண்டினியூஸாக பவர் தேவையாக இருக்குது அப்படின்னாக்க அப்போ நம்ம பவர் பிளான்ட் நாமளே வச்சுக்கிறது நல்லது. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை யூனிட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பிளான்ட் ஏதாவது மெயின்டெனன்ஸுக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க, அடுத்த ஸ்டாண்ட் பை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே பவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா தட் இஸ் கால்டு கேப்டிவ் பவர் ப்ரொடக்ஷன். அடுத்தது 4.9 காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்ப்ரைசஸ் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட், cartage, transit insurance, and the cost of operating fleet and other incidental charges, whether incurred internally or paid to an outside agency for transportation of goods, but does not include detention and demurrage charges. Detention and demurrage charges இதில் வந்ததுன்னா அதை நாம் சேர்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரயில்வே வேகனை நாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ரயில்வே வேகன் ரயில்வேஸ்லேருந்து நம்ம வாங்குகிறோம், வாங்கி அதில் மெட்டீரியல் லோட் பண்ணி நாம் அனுப்புகிறோம். இந்த மெட்டீரியல் லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டெமரேஜஸ் போட்டுருவாங்க. டெமரேஜஸ்னாக்க நீங்கள் டிலே பண்ணதுனால போடுற சார்ஜ். ஸோ அதை போய் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறது ரெண்டு இருக்குது. ஒன்று இன்வேர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ரெண்டாவது அவுட்வேர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ ரா மெட்டீரியல் நம்ம வாங்கி கொண்டு வரோம், நம்ம ஃபேக்ட்ரி கொண்டு வரோம் அப்படின்னா அது இன்வேர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ண மெட்டீரியல் நம்ம வெளியில் அனுப்புகிறோம், ஃபினிஷ்டு குட்ஸ் நாம வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குண்டான காஸ்ட்டு அவுட்வேர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். 4.10
காஸ்ட் யூனிட். காஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் யூனிட் இஸ் a form of measurement of volume of production of a product or a service. ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்றோம், அதனுடைய வால்யூம், அந்த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம மெஷர் பண்ணா தட் இஸ் கால்ட் காஸ்ட் யூனிட். காஸ்ட் யூனிட் இஸ் ஜெனரலி அடாப்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி கன்வீனியன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரி கன்சர்ன்ட். உதாரணமா இப்போ பவர் இருக்கு, பவரை வந்து தயார் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அது எப்படி நம்ம சார்ஜ் பண்றது, வெளியிலேருந்து நம்ம பவரை வந்து காசு வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த காசு எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டா நீங்க அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவு செலவாகுது, ஒரு மெகாவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவ்வளவு காஸ்ட் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஸோ பவர் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் பவர் இஸ் மெஷர், ப்ரொடக்ஷன் ஆஃப் பவர் இஸ் மெஷர்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெகாவாட். ஸோ ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சிமெண்ட் இருக்கு, சிமெண்ட் வந்து தயார் பண்றோம், தயார் பண்ணி கடைசியில் ஒரு மூட்டை வந்து 50 கிலோ அப்படின்னு நம்ம விற்கிறோம். ஒரு மூட்டை 50 கிலோவுக்கு வந்து இந்த விலை அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கு அதனுடைய காஸ்ட் நமக்கு தெரிஞ்சாலும், ஸோ அந்த 50 கிலோ மூட்டைக்கு காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னாக்க ஒரு டன்னுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு டன் தயார் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொன்னா அதுலேருந்து நம்ம ஒரு மூட்டைக்கு அல்லது 50 கிலோவுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு மெட்ரிக் டன்ஸ். ஸோ சிமெண்ட் காஸ்ட் வந்து மெட்ரிக் டன்ஸ்ல வந்து மெஷர் பண்றோம். இப்போ பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பஸ் இருக்கு அல்லது ட்ரெயின் இருக்கு. பஸ்ல ஒரு பேசஞ்சரை கூட்டிட்டு போறோம், ஒரு பேசஞ்சரை வந்து 10 கிலோமீட்டர் தூரம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு காஸ்ட்? விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அநேகமாக ₹1 கிட்டத்தட்ட வரலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ஏ பேசஞ்சர் பர் கிலோமீட்டர். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், தட் இஸ் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ் மெஷர்ட் இன் பேசஞ்சர் பர் கிலோமீட்டர். இதே வேற ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் மூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்க டன்ல சொல்லலாம். ஒரு டன் மெட்டீரியல் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுத்து போனா அதுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெலிஃபோன் இருக்கு, டெலிஃபோன்ல வந்து என்ன பண்ணலாம், ஒரு கால் சார்ஜ், ஒரு கால் சார்ஜ் பர் மினிட், ஒரு நிமிஷம் ஒரு கால் ஓடிச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் சார்ஜ் பர் மினிட் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்டேஷன் டன் பர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர் அதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு காஸ்ட் யூனிட். ஸோ இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒவ்வொரு விதமான ப்ரொடக்ஷனுக்கோ அல்லது ஒரு சர்வீஸுக்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம கனெக்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். 4.11 டெவலப்மெண்ட் காஸ்ட். Development cost is the cost for application of research findings or other knowledge to a plan or design for the production of new or substantially improved materials, devices, products, processes, systems or services before the start of the commercial production or use. இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க தயார் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்ல வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைம் பீஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த டைம் பீஸில் ஆரம்பத்தில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் வந்து நல்ல பிராஸ் மெட்டீரியலில் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிராஸ் மெட்டீரியல்லாம் வந்து எடுத்துட்டு அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சம் பிவிசி ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி மெட்டீரியலில் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்க, காஸ்ட் வந்து பயங்கரமாக குறைஞ்சி போயிடுது. இப்போ காஸ்ட் குறையிறதுனால என்ன ஆகுது, நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த மெட்டீரியலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு டெவலப்மெண்ட் காஸ்ட் ஒன்று இருந்திருக்கும். அந்த காஸ்ட் தான் நம்ம டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி வெளியே நமக்கு என்னென்ன காஸ்ட் எல்லாம் இன்டர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். 4.12 டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட் அதாவது லேபர் காஸ்ட் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அது எம்ப்ளாயி காஸ்ட் which can be attributed to a cost object in an economically feasible way. So that is called direct employee cost. Direct expenses. Expenses relating to manufacture of a product or rendering a service which can be identified or linked with the cost object other than direct material cost and direct employee cost. So direct material cost, direct employee cost இது ரெண்டுமே சொல்ல முடியாத மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஆயிடுது. உதாரணமா ராயல்டிஸ் சார்ஜ்டு ஆன் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ராயல்டி அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ அந்த ராயல்ட்டிக்காக நம்ம வந்து காசு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்ல தான் சொல்லணும். அதே மாதிரி ஜாப் சார்ஜஸ், ஹையர் சார்ஜஸ் ஃபார் யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஜாப். ஒரு ஜாபுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட் தட் இஸ் கால்ட் ஹையர் சார்ஜஸ். அந்த சார்ஜஸும் வந்து எக்ஸ்பென்சஸ் தான். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக்கலி ரிக்வயர்டு ஃபார் எ ஜாப். ஒரு ஜாப் இருக்கு, அந்த ஜாப் ஒரு மெஷினில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மெஷின் ஒரு சிஎன்சி லேத்தா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதணும். அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ட போய் நம்ம அந்த ப்ரோக்ராமை எழுதி வாங்கிட்டு வரோம். ஸோ தட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்சோ கால்டு எக்ஸ்பென்ஸ். தென்
Direct materials. Materials, the cost of which can be attributed to a cost object in an economically feasible way. So that is called direct material. 4.15, distribution costs or distribution overheads. Distribution overheads, also known as distribution costs, are the costs incurred in handling a product or service from the time it is ready for dispatch or delivery until it reaches the ultimate consumer, including the units receiving the product or services in an inter-unit transfer. ஸோ அல்டிமேட் கன்சூமர் யாரோ அவர்கிட்ட அது போய் சேர்ற வரலையும் என்ன காஸ்ட் ஆகுது, தட் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். இதுவே நம்ம யூனிட்டாக இருந்துன்னு வச்சுங்க, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த யூனிட்டுக்கு போய் சேரணுமோ அந்த யூனிட்டுக்கு போய் சேர்ற வரலையும் உண்டார காஸ்ட், தட் இஸ் கால் இன்டர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரலையும் உண்டார காஸ்ட், தட் இஸ் கால்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். தி காஸ்ட் ஆஃப் எனி நான் மேனுஃபேக்சரிங் ஆப்பரேஷன்ஸ் சச் அஸ் பேக்கிங், repacking and labeling at an intermediate storage location will be part of distribution cost. இப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை வேற ஒரு யூனிட் கொண்டு போகிறோம். அந்த யூனிட்ல போயிட்டு அங்கே அவங்க வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ அந்த பேக்கிங் காஸ்ட் இருக்குது. அந்த பேக்கிங் காஸ்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், செகண்டரி பேக்கிங், outward transportation cost, warehousing cost, cost of delivering the products to customers, clearing and forwarding charges, cost of mending or replacing packing materials at a distribution point. இது எல்லாமே வந்து distribution overheadsல சேரும். 4.16, employee cost. Benefits paid or payable for the services rendered by employees. எம்ப்ளாயிஸ் நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அதுதான் நம்ம வந்து எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெம்பரரி எம்ப்ளாயியாக இருக்கலாம், பார்ட் டைம் எம்ப்ளாயாக இருக்கலாம், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே எம்ப்ளாயி காஸ்ட் எனப்படும். எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இன்க்ளூட் எம்ப்ளாயிஸ் என்கேஜ்ட் வித் எம்ப்ளாயர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ எ கான்ட்ராக்டர், பட் டஸ் நாட் இன்க்ளூட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் எனி கான்ட்ராக்டர் என்கேஜ் இன் தி என்டிட்டி ஃபார் எ கான்ட்ராக்சுவல் ஜாப். ஒரு எம்ப்ளாயி நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு பர்டிகுலர் ஜாப் இருக்குது, அந்த ஜாபுக்காக நமக்கு வந்து ஒரு 50 பேர் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் இவங்களை நம்ம வந்து கான்ட்ராக்டில் என்கேஜ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு கன்சாலிடேட்டடாக ஒரு பே கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் கால்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் கொடுக்குற வேஜஸ் அதுவும் சேர்ந்தது தான் அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் காஸ்ட்டில். அது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்கலாம், இல்லை வேற ஒரு ஆள் மூலமாக ஒரு மேன் பவர் சப்ளைங் கார்பரேஷன் இருக்கலாம், அந்த மேன் பவர் சப்ளைங் ஏஜென்சி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 50 பேர் எம்ப்ளாயை கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டுருக்கலாம். ஸோ அவங்க அவங்களுடைய எம்ப்ளாயிஸை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு மேன் பவர் சப்ளைங் ஏஜென்சி மூலமாக நீங்கள் ஆளுங்களை கான்ட்ராக்டாக நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் கால்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான். பட் வேற ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்கள் பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த கான்ட்ராக்டில் சில எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் காஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயிஸ் காஸ்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்கள் இதில் சேர்க்க முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் காஸ்ட், எம்ப்ளாயிஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ அதை இதில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. Compensation paid to employees for the past period on account of any dispute or court orders in the current period shall form part of employee cost, but not a part of production costs. இப்போ ஏதோ ஒரு போன வருஷத்தில் யாரோ ஒரு எம்ப்ளாயி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அவர் சஸ்பெண்ட் பண்ணது நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் கோர்ட்டில் கேஸ் நடந்து இப்போ வந்து இல்லை அவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணது தப்பு, அதனால் நீங்கள் அவருக்கு பேக் பேஜஸ் கொடுத்துடணும் அப்படின்னு இப்போ கோர்ட்டில் சொன்னாங்க. அப்படி சொன்னால் அதே எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஆனால் அதை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சேர்க்க முடியாது. ஷார்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரியர் பீரியட் எம்ப்ளாயி காஸ்ட் இன் கரண்ட் பீரியட் ஷெல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி எம்ப்ளாயி காஸ்ட் இன் தி கரண்ட் பீரியட் பட் நாட் எ பார்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஷார்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேஜ் ரிவிஷன் வருது. இந்த வேஜ் ரிவிஷன் எதிர்பார்த்து நீங்கள் சில ப்ரொவிஷன்ஸ் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வேஜஸ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரொவிஷன் போட்டிருப்பீங்க. அந்த ப்ரொவிஷனில் வந்து அதுக்காக நீங்கள் காஸ்ட்டில் சேர்த்துருப்பீங்க முன்னாடியே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அது எதிர்பார்த்த விட அதிகமாக போயிடுது அப்படின்னாக்க அந்த காஸ்ட் வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஆனால் அது வந்து இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட். போன வருஷத்தில் கொடுக்க வேண்டிய காஸ்ட்டு இந்த வருஷம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் நாட் எ ப்ரொடக்ஷன் காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட் இன்க்ளூட்ஸ் பேமெண்ட் மேட் இன் கேஷ் ஆர் கைண்ட். நீங்கள் கேஷாக கொடுத்திருந்தாலும் சரி அல்லது கைண்டாக கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் இட் இஸ் கால்டு எம்ப்ளாயி காஸ்ட் ஒன்லி. ஸோ பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அல்லது டைரக்ட் எம்ப்ளாயி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது 3 சேர்ந்தது தான் நம்ம பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
4.17 fixed costs. So இனிமே காஸ்ட் அதனுடைய நேச்சர் வச்சு எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தாக்க fixed costs are the costs which do not vary with the change in the volume of activity. வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ப்ரொடக்ஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆகாது. ப்ரொடக்ஷன் வால்யூம் குறையுது, அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் இருக்கு, ஒரு பில்டிங்கோட ரெண்ட் இருக்கு, உங்களுடைய ஒர்க் ஷாப் இருக்கு, அந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்க ஒரு ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்க வந்து ரெண்ட் வந்து எவ்வளவு எப்படி கொடுப்பீங்க? நீங்க மாசம் கொடுப்பீங்க. ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன ரெண்டோ அந்த ரெண்டை நீங்க மாசமா இல்ல வருஷமா நீங்க கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. 1000 ஸ்கொயர் மீட்டர் தான் ரெண்ட். அதனால இட் இஸ் ஃபிக்ஸட் ரெண்ட். அதை வருஷமா இல்ல மாசம் எப்ப நீங்க கொடுக்குறீங்களோ அந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி அதே அமௌண்ட்டை நீங்க கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நீங்க ப்ரொடக்ஷன் வந்து நிறைய நடந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் குறைச்சலா நடந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் டஸ் நாட் வேரி வித் தி வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதான் அதனுடைய அர்த்தம். Indirect employee cost which cannot be directly attributed to a particular cost object, so that is called indirect employee cost. Indirect expenses which cannot be directly attributed to a particular cost object, so that is called a indirect expense. Indirect materials, the cost of which cannot be directly attributed to a particular cost object, that is called indirect material. Marketing overheads comprise of selling overheads and distribution overheads. Material cost, the cost of material used for the purpose of production of a product or rendering a service, that is called material cost. Normal capacity is the production achieved or achievable on an average over a number of periods or seasons under normal circumstances, taking into account the loss of capacity resulting from plant maintenance. ஸோ அந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸ் போக மீதி என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் உங்களுடைய நார்மல் கெப்பாசிட்டி. தி above definition is also applicable for normal capacity in relation to a service being rendered. Overheads. ஸோ ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க ஓவர்ஹெட்ஸ் கம்பரைஸ் காஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ், இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணையும் சேர்த்தா ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். 4.25 packing material cost. The cost of material of any nature used for the purpose of packing of a product. ஒரு ப்ராடக்ட் நம்ம தயார் பண்றோம், அதை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறோம், அல்லது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இந்த பிளிஸ்டர் பேக்கிங் அல்லது ஒரு ஏர் பேக்கெட் இருக்கு அந்த மாதிரி ஒரு பேக்கிங் போட்டு, பிரைமரி பேக்கிங் ஒன்று போட்டு, அது மேலே ஒரு செகண்டரி பேக்கிங் ஒன்று, ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு, காட்டன் பாக்ஸ் அல்லது உடன் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம அனுப்புறோம். ஸோ தட் இஸ் கால்டு பேக்கிங் காஸ்ட். The packing material can be classified into primary packing material and secondary packing material. Primary packing material is essential to hold and preserve the product for its use by the customer. ஸோ ஒரு பாட்டிலில் நம்ம வந்து ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பை ஒரு பாட்டில் அடைச்சி கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் எ பிரைமரி பேக்கிங். அந்த பாட்டில் மேலே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறோம், அந்த பாக்ஸை கூட ஒரு 10 பாக்ஸில் சேர்த்து ஒரு டப்பாவில் பெரிய காட்டன் பாக்ஸில் வச்சு நம்ம அனுப்புகிறோம். ஸோ தட் இஸ் கால்டு செகண்டரி பேக்கிங். ஸோ இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாரோ தட் இஸ் கால்டு பிரைமரி பேக்கிங். அண்ட் செகண்டரி பேக்கிங் மெட்டீரியல் எனேபிள்ஸ் டு ஸ்டோர், டிரான்ஸ்போர்ட் ஆர் இன்ஃபார்ம் தி கஸ்டமர், ப்ரொமோட் அண்ட் அதர்வைஸ் மேக் தி ப்ராடக்ட் மார்க்கெட்டபிள். அது மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு செகண்டரி பேக்கிங். 4.26 பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் இஸ் த அக்ரிகேட் ஆஃப் தி டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாய் காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ பார்த்தோம். 4.27 ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். Indirect costs involved in the production of a production product or in rendering service. So they are called production overheads. The terms production overheads, factory overheads, works overheads and manufacturing overheads denote the same meaning. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். Production overheads include administration costs relating to production, factory works or manufacturing. அங்க நடந்துக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் சேர்த்து, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் சேர்த்து தான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் நம்ம சொல்லணும். 4.28 research cost. Research cost is the cost of original and planned investigation undertaken with the prospect of gaining new scientific or technical knowledge and understanding. 4.29 selling overheads. Selling overheads are the expenses related to sale of products or services and include all indirect expenses incurred in selling the products or services. Selling overheads are also known as selling costs. 4.30 semi-variable costs. Semi-variable costs are the costs that contain both fixed and variable elements. So the variable cost அப்படின்னு வரும்பொழுது, ஸோ வேரியபிள் காஸ்ட்னாக்கா அது என்ன, வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி தகுந்த மாதிரி மாறும். ஸோ வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்கா உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க வேரியபிள் காஸ்ட் குறையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்கள் என்னன்னு கேட்டால் சில காஸ்ட் வந்து செமி வேரியபிளாக இருக்கும். அது செமி வேரியபிளாகவும் இருக்கலாம் அல்லது செமி ஃபிக்ஸடாகவும் இருக்கலாம். ஸோ அதில் 2 எலிமெண்ட் இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு செமி வேரியபிள் அண்ட் செமி ஃபிக்ஸட், ரெண்டும் இதில் இருக்கும். சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர்ஸ் இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். 4.32 ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இதை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா தட் இஸ் கால்ட் ஏ ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ இட் இஸ் எ ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் அதை பண்ணணும். அப்படி பண்ணாக்க அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஏ ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆர் யூஸ்ட் as a scale of reference to compare the actual cost with the standard cost with a view to determine the variances, if any, and analyze the causes of variances and take proper measure to control them. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும், அதுக்கு எவ்வளோ லேபர் ஆகுங்கிறத சொல்ல முடியும், அதுக்கு எவ்வளோ ஓவர் ஹெட் ஆகுங்கிறத சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு காஸ்ட் ஷீட்டில் கால்குலேட் பண்ணி ஸோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ அவுட்புட் வரும், எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும், அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம கடைசியில் ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை போட்டு அதுலேருந்து ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தட் காஸ்ட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இது வந்து எஃபிஷியன்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸில் தான் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்சுவல் காஸ்ட் ஃபேக்ட்ரியில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் காஸ்ட் வரும். ஸோ அந்த ஆக்சுவல் காஸ்ட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ 100 யூனிட் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தாக்க அதே தான் இங்கே ஆயிருக்கணும். அதை விட குறைச்சலாக இருந்திருக்கலாம் இல்லை கூட ஆயிருந்துருக்கலாம். அப்படின்னா அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து வேரியன்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுங்கிறது இட் இஸ் எ ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட். Variable cost. Variable costs are the cost which tends to directly vary with the volume of activity. Variable indirect costs are termed as variable overheads. Principles of classification of costs. Cost shall be classified with the process of grouping the components of a cost under a common designation on the basis of similarities of nature, attributes, or relations. இது ஏதாவது ஒன்று அதனுடைய சிமிலாரிட்டி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி நேச்சர் உள்ளது, அதாவது வேரியபிள் நேச்சர் இருக்குன்னு வச்சுங்களேன். வேரியபிள் நேச்சர் இருக்கிற காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா குரூப் பண்ணி அதை நம்ம வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் நேச்சராக இருக்கிற காஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Items grouped together under common heads shall be further classified according to their fundamental differences. It is the process of identification of each item and the systematic placement of like items together according to their common features. The same cost may appear in several different classifications depending on the purpose of classification. Cost is classified normally in terms of managerial objective. Its presentation normally requires sub-classification. Such sub-classification may be according to nature of the cost elements, functional lines, areas of responsibility, or some other useful breakup. The appropriate sub-classification depends upon the uses to be made of the cost reports. So the cost report எப்படி நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம sub-classification பண்ணிக்கணும். Cost may be classified with reference to the nature of expense, its traceability to a cost object, its relation to functions or activities, its behavior like fixed, semi-variable or variable, and its relation to production process. Scheme classification shall be such that every item of cost is classified. So the scheme எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க நீங்க எல்லா காஸ்ட்டையும் கிளாசிஃபை பண்ணணும். எந்த காஸ்ட்டை நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணா விடக்கூடாது, எல்லா காஸ்ட்டையும் நம்ம கிளாசிஃபை பண்ணிடணும். இந்த நேரத்தில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் பார்க்கலாம். பை நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், by traceability to a cost object, by function, by nature of expenses, by traceability to a cost object, by function, by behavior, or by production or operation process. So இதில் வந்து நம்ம காஸ்ட் கிளாஸிஃபை பண்ணலாம். By nature of expenses, items of cost differ on the basis of their nature. Cost shall be gathered together in their natural groupings such as material, எம்ப்ளாயி அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்து ஸோ மெட்டீரியலாக இருந்தால் மெட்டீரியல் காஸ்ட்டில் போடணும், எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாயி காஸ்ட் அல்லது எக்ஸ்பென்சஸாக இருந்தால் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடலாம். தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன் தி ஃபாலோயிங் 3 categories. தட் இஸ் மெட்டீரியல் காஸ்ட்,
employee cost and expenses. 6.1.2 Material costs are cost of materials used for the purpose of production of a product or rendering of a service, net of trade discounts, rebates, taxes, and duties refundable that can be quantified with a reasonable accuracy. ஸோ உங்களால் இப்போ அதுக்கு டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம். அது மாதிரி எடுத்தாக்க நீங்கள் வாங்குற போது மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு டேக்ஸ் கிரெடிட் கிடைக்குன்னா அதை கழிச்சுக்கலாம். கழிச்சுக்கிறது நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லலாம். Employee costs are consideration including benefits paid or payable to employees, permanent or temporary, for the purpose of production of a product or rendering of a service. It is the aggregate of all kinds of consideration paid and payable for the services rendered by employees of an entity, including temporary, part-time, and contract employees. Consideration includes wages, salaries, and other payments, including benefits as applicable. 6.1.4 Expenses are costs other than material cost and employee cost for the purpose of production of a product or rendering of a service. Example, cost of utilities, payment for bought out services, job processing charges, இதெல்லாம் வந்து expenses. 6.2 By nature of traceability to a cost object. Classification shall be on the basis of a method of assigning cost to a cost object. If a cost can be assigned to a cost object in an economically feasible way, it shall be termed as a direct to that cost object. A cost that cannot be assigned directly shall be an indirect cost. Direct material costs are the cost of materials which can be assigned to a cost object in an economically feasible way. Raw materials consumed for production of a product or rendering of a service which are identifiable to the product or service form the direct material costs. இப்போ ஒரு ஷூ தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷூக்கு உண்டான லெதர் காஸ்ட் இருக்கு. அந்த லெதர் காஸ்ட் உங்களுக்கு நீங்கள் டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஷூக்கு உண்டான காஸ்ட் தட் இஸ் கால்டு மெட்டீரியல் காஸ்ட், தட் இஸ் கால்டு டைரக்ட் காஸ்ட். ஆனால் அதில் சில விஷயங்களில் அந்த ஷூவில் போடுற பாலிஷ் அல்லது அந்த ஷூ தைக்கிறதுக்கு உண்டான நூல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதை வந்து டைரெக்டாக அது நீங்கள் மெஷர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அந்த காஸ்ட்டை தனியாக கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது கஷ்டம். அதனால் அதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இன்டைரக்ட் காஸ்ட்டில் போட்டுடலாம். அது டைரக்ட் காஸ்ட்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ளூட் காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட், ஃப்ரைட் இன்வார்டு, taxes and duties, and insurance directly attributable to the acquisition of the material. Trade discounts, rebates, duty drawbacks, refunds of duties or taxes, and other similar items are deducted in determining the cost of direct material. 6.2.3 Direct employee cost or employee cost which can be assigned to a cost object in an economically feasible way. The example, the best cost of wages of those workers who are readily identified are linked with a cost center or cost object, including the fringe benefits like provident fund contribution, gratuity, ESI, overtime, incentives, bonus, ex gratia, leave encashment, and wages for holidays and idle time. எல்லாத்தையும் சேர்த்து அதில் நீங்கள் போட்டுக்கலாம். தரமாக ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் ரெண்டு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஸோ அந்த மெஷினில் என்னென்ன மெஷினுக்கு உண்டான காஸ்ட்டு அதிலே நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம். லேபர் காஸ்ட்டை நீங்கள் அதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்து அந்த மெஷினில் என்னென்ன ஜாப் வருதோ அந்த ஜாபுக்கு உண்டான காஸ்ட் அலோகேட் பண்ணும்பொழுது இந்த டைரக்ட் வேஜஸையும் அதில் சேர்த்துக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் which can be assigned to a cost object. Examples, expenses for special molds required in a particular cost center. ஒரு ஸ்பெஷலாக ஒரு மோல்டு ஒன்று வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்க அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு உண்டான டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி ஹையரிங் சார்ஜஸ் ஃபார் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு மெஷினுக்காக தனியாக ஒரு டூல் ஒன்று வாங்குறோம், ஸ்பெஷல் டூல், அது வாங்கினா அதையும் சேர்த்துக்கலாம். ராயல்டிஸ் இன் கனெக்ஷன் டு ப்ராடக்ட், ஜாப் ப்ராசஸிங் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் are cost of materials which cannot be directly assigned to a particular cost object in an economically feasible way. Examples, consumables, pads and parts, lubricant. லூப்ரிகண்ட் இருக்கு. லூப்ரிகண்ட் வந்து ஒரு மிஷினுக்கு லூப்ரிகண்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். Indirect employee costs are employee costs which cannot be directly assigned to a particular cost object in an economically feasible way. For example, ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இருக்கு, அதில் ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மிஷினரிக்கும் அவர் வந்து சர்வீஸ் பண்ணுவார். ஸோ அவருடைய காஸ்ட்டை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு மிஷினில் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பென்சஸில் சேர்த்துக்கலாம், இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், சேலரிஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டாஃப் or operating manager's salary, etc. Indirect expenses are expenses which cannot be directly assigned to a particular cost object in an economically feasible way.
ஸோ இன்சூரன்ஸு, ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பை ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன், ப்ராஜெக்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரிசர்ச்சு, டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி நம்ம காஸ்ட் வந்து பிரிக்கலாம். இது வந்து பை ஃபங்க்ஷனில் பிரிக்கிறது. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிராஃபில் போட்டு காமிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது வந்து இட் வேரிஸ் as the activity increases. பாருங்க ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன? அது ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்க வந்து 270 நிற்குது. ஸோ என்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் பாருங்க, 0 ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு, 270 இருக்கு. அதே மாதிரி 50 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படியும் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு. 80 யூனிட்ஸ் பண்ணுறோம் அப்பவும் இருக்கு. 100 யூனிட்ஸ் பண்ணுறோம் அப்பவும் இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எப்பவும் ஒரே அளவாகவே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தா டோட்டல் காஸ்ட் கிராஃபிங் எப்படி இருக்கு? ஸோ இது கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி காஸ்ட். So fixed cost, variable cost and semi-variable cost. So fixed cost இப்படி horizontal லைனாகவே இருக்கு, வேரியபிள் காஸ்ட் இப்படி ஸ்லோப்பிங் லைனாக இருக்கு, செமி வேரியபிள் காஸ்ட் இப்படி ஒன்றும் வேரியாது, அப்புறம் ஃபிக்ஸடாக இருக்கு, அப்புறம் வேரியாது, ஃபிக்ஸடாக இருக்கு, அப்புறம் வேரியாது, அப்புறம் ஃபிக்ஸடாக இருக்கு, அப்புறம் வேரியாது. ஸோ திஸ் கால்டு செமி வேரியபிள் காஸ்ட். பை ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ப்ராசஸ், அதை வச்சு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஆப்ரேஷன் காஸ்ட், பேட்ச் காஸ்ட், ப்ராசஸ் காஸ்ட், ஜாயிண்ட் காஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்ட் இப்படி பிரிக்கலாம். So batch cost shall be the aggregate cost related to a cost unit which consists of a group of similar articles or services which maintain its identity throughout one or more stages of production or operation. So that is called a batch cost. Process cost shall be the cost of production or operation process where goods are produced or services rendered from a sequence or of continuous or repetitive operations or process during a period. ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீட்டிங்னு வச்சுங்களேன், மெட்டீரியல் எல்லாத்தையும் ஹீட் பண்ணும். மெட்டீரியல் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ஒரு ஃபர்னஸில் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ப்ராசஸ் காஸ்ட். ஆப்ரேஷன் காஸ்ட் ஷல் பி தி காஸ்ட் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங்ஸ் ஆஃப் சர்வீசஸ். இப்போ பெயிண்டிங்னு இருக்கு, பெயிண்டிங் பண்ணுறாங்க, எல்லா ஜாபுக்கும் பெயிண்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் அன் ஆப்ரேஷன். ஸோ எல்லா ஜாபையும் எடுத்து ஒன்றா போட்டு அதுக்கு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணாக்க தட் இஸ் கால்டு ஆப்ரேஷன் காஸ்ட். Contract cost. Contract cost shall be the cost of a contract agreed upon between the contractor and the contractor. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கான்ட்ராக்ட் என்ன காஸ்ட் உண்டோ that is called the contract cost. Joint cost or cost of common resources used for producing 2 or more products or rendering 2 or more services simultaneously. That is called service joint cost. Presentation 7.1. The cost items in the cost statement shall be presented on the basis of a relevant classification. ஸோ நீங்கள் ஒரு சரியான கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸில் காஸ்ட் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் ஐட்டம்ஸ் ஷல் பி ஃபாலோடு கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் பீரியட் டு பீரியட். ஸோ பீரியட் டு பீரியட்ங்கிறது போன வருஷம் ஒரு பீரியட் இருந்ததுக்கு, அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஒரு பீரியட் இருக்குது, அது ஒரு ரிப்போர்ட்டிங் பீரியட். அந்த ரிப்போர்ட்டிங் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பாலிசி தான் நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட்லையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ பீரியடுக்கு பீரியட் வந்து இந்த பாலிசி வந்து மாற்றக்கூடாது. 8. Disclosure. Any change in the classification of cost shall be made only if it is required by law or for compliance with the cost accounting standard, or such change would result in a more appropriate preparation or presentation of the cost statements of an entity. So ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல நீங்க காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒரு மாதிரி பண்றீங்க அப்படின்னாக்க அடுத்த அக்கௌண்டிங் பீரியட்ல அதே மாதிரி தான் பண்ணணும். நீங்க எப்போ இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க லா ஏதாவது சொல்லுது அப்படின்னாக்க, லால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த லா படி நீங்க இதை மாற்றி வரணும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ மாற்றலாம். அல்லது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க, புதுசாக ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வருது, அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அப்போ மாற்ற வேண்டியது இருந்தால் பழைய மெத்தடை மாற்றணும்னா மாற்றலாம். அல்லது இப்போ பண்ணுறதை விட இன்னும் நல்ல முறையில் இந்த காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதை நீங்கள் இந்த பாலிசியை மாற்றலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த பாலிசியில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. Any change in classification of cost which has a material effect on the cost of the product shall be disclosed in the cost statements. So நீங்க இந்த மாதிரி பண்ற சேஞ்சினால காஸ்ட் வந்து வேரி ஆகுது, ஒரு மெட்டீரியல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்ப நீங்க வந்து இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். Where the effect of such change is not ascertainable wholly or partly, the fact shall be indicated in the cost statement. ஸோ நான் இப்படி இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத, மெட்டீரியல் எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத, அதாவது காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அதில் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத என்னால் அசஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னால் அசஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஃபேக்டை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1. We will see the other standards in the next lecture. Okay. Thank you very much for watching.